சுந்தரரும் சூரியரும் தான் போக வனத்தை நின்று கலைப்பாருன்னு என்றமா. சந்திரனும் சூரியரும், சந்திரகலை சூரியகலை, இந்த ரெண்டுலதான் நமக்கு சுவாசம் ஓடுது. ஆமா, இந்த ஓடுறதுனால நாடிப்பிழை நம்ம செத்து போறோம். இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுக்கு தெரிஞ்சுட்டான். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் மின்னல் ஆகையால் மங்கி மாறுதே மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓத வல்லீரில் பொங்கை பங்கரோடு கூடி வாழ்றவங்க கிடையாது. ஆன்மாவுக்கு தகுந்த ஏதாவது ஒரு வழியை தேடிக்கணும். அப்ப நம்ம தவங்கிறது ஆன்மாவை கிடைக்கிறதுக்கு. அதான் என்ன சொல்றான், குலதெய்வமும் குருவும் நமக்கு வழிகாட்டுவாங்களாம். இவன் குலதெய்வத்தை கொடுப்பான், இங்க கும்மி அடிக்கிறதுக்கு குலதெய்வத்தை கும்பிடுறான். அதுல என்ன சொல்றான், ஆன்மாவை கிடைச்சதுக்கு குலதெய்வமும் குருவும் பயன்படுவாங்க. ஆன்மாவை கிடைச்சதுக்குதான் குலதெய்வம் குருவும் பயன்படும். என்ன சொல்றது, இந்த லெசன்ல வருது. நம்ம லெசன்ல ஒரு பரமசிவானந்தர் என்ன சொல்றாரு, பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுறான். ஆனா என்ன செய்யறது, பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுறான். அப்ப என்னன்னா புரிதல் இல்ல, புரிதல் இல்லாதனால வர பிரச்சனை. இப்ப நம்ம இறந்த உடனே என்ன செய்வோம்னா, இந்த உடம்பு விட்டுறோம். இந்த ஆன்மா இன்னொரு இடத்துக்கு போகலாம், இன்னொரு பிளானட்டுக்கு போகுது. அந்த பிளானட்ல இருக்குது. அப்ப என்ன செய்யுது, அடுத்து ஒரு பிளானட் போகணும். இப்படி ஒன்றை கடந்துதான் போகணும். ஆமா, பல படிகள் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கணும்னா போகணும், கடந்து போகணும். அப்ப இந்த ஒவ்வொரு நிலையை கடந்து போகும்போது ஒவ்வொரு இடத்துல தங்கிடணும்ல. அப்ப இந்த பூமியில விட்டுட்டோம், இந்த தேகம் போயிடுச்சு. இந்த ஆன்மா இன்னொரு இடத்துல நிக்குது, அது கடந்து போகணும். இப்ப எப்படி திருப்பதிக்கு போறோம், திருப்பதிக்கு போகும்போது ஒரு ரூம்ல விட்டுருவோம், அடைச்சிக்கலாம். மறுபடியும் இன்னொரு ரூம்ல விடுறான், வேக வேகமா ஓடுறோம். அல்லையில திறந்துட்டா வெளியே விட்டுரும்ல. இது மாதிரி அங்க போகும்போது என்ன செய்யுமா, சிக்னல் கிடைக்குமா, அடுத்த பிளானட் போறது சிக்னல் கிடைக்கும். சிக்னல் கிடைக்கும் போது அங்க ரெடியா இருப்பாங்களா குருமார்களும், யாரு குலசாமியும் இருக்குமா. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத, அவங்கள வழி நடத்துறது அவங்கதான். அடுத்த பிளான் கொண்டு போவாங்க. ஆனா கர்மா வேணா நிறைய செஞ்சிருந்தா, இந்த பூலோகத்துல ஆணும் பெண்ணும் இனசேர்க்கை பண்றாங்கல்ல, இவங்க கர்மா சிகுல்கள் கொடுக்குமா, அவனை இழுத்துருமா, இழுத்து பிறவிக்கு கொண்டு வந்துமா. சரி சார், உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன சொல்றேன், ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒருத்த குழந்தை இருக்கான், சௌரியமா இருக்கான், பிச்சைக்காரனுக்கு ஒரு குழந்தை இருக்கான், கஷ்டப்படுறேன். மனித சொத்துக்கு இல்ல, பிச்சைக்காரனு சொத்துக்கு அவனுக்கே வழி இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த உணர்வு அப்ப அடிமை பண்ணி வச்சிருக்கு, உடம்புல நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இது சக்தி ஒண்ணு அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நாம இவ்வளவு தெரிஞ்சிருந்து நம்மளுக்கே வாழ்க்கைக்கு வழி இல்லை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சிருந்து உணர்ச்சி வயப்பட்டு அவன் ஒருத்தன் கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுறான்னா, அப்ப என்ன, அந்த அறிவே இல்லாத அளவுக்கு அந்த உணர்வு அதிகமா கொடுத்து இறைவன் அடிமையா வச்சுக்க அந்த உணர்வு. நீங்க சொன்ன இந்த கேஜிய படம் சொன்னீங்க சாமி, எவ்வளவு மோசம், வாழ்றதுக்கு தகுதி இல்லாம இடத்துல அங்க அடிமையா இருக்காங்க. அங்க போய் அவங்க இனசேர்க்கை ஏற்பட்டு குழந்தை பெற்று அங்க குழந்தை வளருதுன்னா எப்பேற்பட்ட நம்மள அந்த சிருஷ்டிக்காக தான் வச்சிருக்கான். சிருஷ்டியில மயங்கி போயிருக்கோம். சிருஷ்டியினுடைய தன்மை குறைய குறைய நமக்கு ஞானம் வரும். சிருஷ்டியினுடைய தாக்கம் அதிகமா இருக்க வரைக்கும் வராது. சிருஷ்டியுடைய தாக்கம் குறைய குறையதான் ஞானமே வருது. அதனால வயசானவங்க கொஞ்சம் தெளிவா பேசுறாங்க. அவங்களை இளமையா இருக்கவன் விரும்புறது இல்லை. ஆமா, எல்லாமே ஏதோ ஒரு காரணம். ஆனா நீங்க சொன்ன கான்செப்ட் அற்புதமான கான்செப்ட் சாமி. இந்த ஆத்மா அந்த ஜீவனை பிடிக்கலன்னா படாத பாடுபட்டு பல எரு மாடவோ ஆடவோ நிறைய பிறந்து திருப்பி கலைஸ் எல்லாம் வேண்டி நாம ஏதாவது ஒண்ணு சொல்றோம். அந்த இவன் யோகம் பண்ணி அந்த நிலைக்கு போக முடியாது. அதான் பெரிய ஞானிகள் தான் கொடுத்தாங்க. எதையாவது ஒரு நாமத்தை சொல்லியாவது சதா அதுலயே கவனமா இருந்து உடம்பு போச்சுன்னா அந்த ஜீவன் நம்மளை விட்டு போகாது. ஜீவனுங்கிறது கடவுள், பரமாத்மா. ஜீவாத்மாங்கிறோம்ல, பரமாத்மான்னா ஜீவாத்மா, ஜீவனுக்குள்ள இருக்குதான் ஆத்மாவுக்கு பேரு. ஜீவாத்மா பரமாத்மா ஜீவனுக்குள்ள வந்துருது. ஜீவனுக்குள்ள வருது, ஜீவன் உள்ள வந்துருது ஆத்மாக்குள்ள. எந்த மனுஷங்கிட்ட மட்டும்தான் அது இருக்கு.
வேற எந்த உயிரினுக்கும் தன்மை கிடையாது. உயிர்கள் இல்ல. தன்மை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்ல ஜீவனா இதுதான் உண்மை பேசுவாங்க, தெரியாதனால பேசுறது. நீங்க சொல்றது கரெக்ட். வித்தியார்த்தி அதை கொஞ்சம் படிக்கிறாங்க, ஆமா, படிச்சுட்டு பேசுறாங்க. நீங்க ஆழமா கவனிச்சீங்கன்னா பைபிள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வந்து பைபிள்ல வர விஷயம். இவன் பரலோகத்தில் இருக்கும் ராஜ்யம் மிக அருகாமையில் உள்ளது, அதை அடைவர் ஒரு சிலரே என்றான். பரலோகங்கன்னா தலைதான், தலைவருடைய பகுதியாகும். எச்சுக்கும் கீழடியோ உள்நாக்கு ஓரத்தில் வைத்த விளக்கு எரியுது, எண்ணெய் இல்லை தண்ணீரில் அவியாமல் எரியுதுன்னா மையத்தெல்லாம் உயிர் இருக்குங்கிறான். உயிர் இருக்கிறது. இந்த மகரிஷி கூட மனோன்மணி தாமன் சொல்லி தந்தாங்க. அப்ப இதை எடுத்துக்காங்க மையத்தில் இருக்க உயிருக்கு, அந்த உயிருக்கு இந்த சிரசுக்கு எவ்வளவு தூரம், கொஞ்சம் பரலோகத்தின் ராஜ்யம் மிக அருகாமையில் இருக்குது. ஆனா யாரு உணர்வு சிலரே யோகி ஞானிதான் அந்த பிராமண மேலே எடுத்து கொண்டு வரான். ஆமா, அது வந்து பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு மதத்துல இருக்கு. நம்ம இதுல சொல்றான் பாரு, சித்தர் பாடு. உச்சிக்குங்களையோ உள்நாக்கு ஓரத்தில் வைத்த விளக்கு எரியுது, எண்ணெய் இல்லை தண்ணீரிலே அவியாமல் எரியுது. ஆமா ஆமா, அற்புதமா எல்லாம் மட்டும்தான். பூராவே எல்லாத்தையும் படிச்சோம்னால உங்களுக்கு புரியும், இல்லன்னா புரியாது. கண்டிப்பா நம்ம எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அறவை உள்ள போக முடியும். ஆனா நீங்க சொன்ன கான்செப்ட் ரொம்ப அற்புதமான கான்செப்ட் சார். அது மக்களுக்கு கொஞ்சம் முக்கியம் போய் சேரணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ வாழ்ந்த கல்யாணம் பண்ணா குழந்தைப்பட்டா தேத்து. தர்காங்கிறது தலைதான். ஆமா, தர்காங்கிறது நாகூர்ல போய் எழுதலாம். நாகூர் தர்காங்கிறது இதுதான், தலைதான். எல்லாம் பிரதானமான தலைதான். அப்ப நம்ம உயிர் சக்தியை வந்து நம்ம உணர்றதுக்கு பிராணம் முக்கியமா இருக்கு. இப்ப நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நான் நினைக்கிறேன் என்னுடைய என் மனம் எங்கே நினைக்குதோ அந்த இடத்துல அந்த பிராணம் நிலைக்கும். பிராணம் வந்து எப்படி சொல்றதுன்னா, எந்த எண்ணமும் இல்லைன்னா, எந்த எண்ணமும் இல்லாம புலன்கள் வந்து நம்மளை வந்து அந்த பிராணனை ஒருநிலைப்படுத்த விடாது. புலன்கள் வந்து பல வகையான கவனங்கள் வந்து சிதறப்படும். அந்த பிராணம் சிதறிடுது, பிராணம் ஒழுங்காது. பிராணன் ஒழுக்கணும். ஒழுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணி அந்த பிராணனை ஒடுக்கிட்டோம்னா, அப்ப மனம் எந்த இடத்துல இருக்கிறோம், மனதை எந்த இடத்துல நிறுத்துறோமோ அந்த இடத்துல பிராணம் நிற்கும். அந்த பிராணன் உணர்வை கொடுக்கும். அப்ப என்ன செய்யறோம்னா, நம்ம உதுகுத்தண்டு வழியா அந்த பிராணனை வந்து கொண்டு போவோம். உதுகுத்தண்டு வழியா கொண்டு போய் பெற்றோர்களுக்கு நாங்க கிரியாவை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த கொண்டு வருது. அப்ப அந்த நினைவு, அந்த மெண்டல் கிரியான்றோம். மெண்டல் கிரியா சொல்றானா, சித்தர் சொல்றாங்க. அதான் தண்டுக்கு கீழ்மேலாக தமர் போல பிடர்மார்க்கம் ஏறுகின்ற வாசியை கற்பம். கற்பம்னா காய சித்தியா உடம்பு. காலத்துல பாடி வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள். அதெல்லாம் பயிற்சியா கொடுக்குறாங்க. எல்லாமே பயிற்சியா கொடுக்குறாங்க. நம்ம வலது காது இருக்கு, வலது காது எல்லாம் வேதம் ஓதுறோம், இதெல்லாம் செய்யறோம். இப்ப இது வச்சுதாங்க உள்ள வர்க்கவும் கேக்குறது முயற்சி பண்றோம். அத வந்து டெக்னிக்கல் சொல்றாங்க. வந்து இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்படா காமிச்சு கொடுப்போம்னு. ஆனா மக்கள் அதை கவனம் செலுத்துறது இல்ல. இந்த உலகில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கனால தெரியறது இல்ல. 8 ஆதாரங்கள் வைக்கிறோம்ல, 8 ஆதாரங்களை வைக்கும் போது ஒவ்வொரு ஆதாரத்தில் இருக்கும் போது அந்த கவனத்தை அங்க செலுத்தும் போது அந்த ஆக்டிங் பண்ணும். நீ பல யுகங்கள் ஆகுங்கிறான். நமக்கு ஒரு அனுபவம் வரணும்னா பல யுகங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ வருது. 1000 பேர் இருக்கான் சொல்லி கொடுக்குறோம்னா 1000 பேருக்கு தான் வர்றதில்ல. அதுல 100 பேருக்கு வருதுன்னா பல பிறவியில நம்ம செயல்பட்டு இந்த வழியில வந்து வந்த உடனே அவனுக்கு வந்துடுது. சரியான குருமார் கிடைச்சு, சரியான வழிமுறை கிடைச்சு வந்துடுறாங்க. என்ன சொல்றான்னா, இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு 1000 பேர் இருக்காங்க, 1000 பேருக்கு போதனை பண்றோம். அதுல ஒரு 10 பேருக்கு தான் பயன்படுது. அப்படி மிச்சம் வந்து பேருக்கு வந்து பயன்படுத்தல. அப்படி ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் பயன்படுறேன்னா, அவன் பல பிறவியில அதை பயன்படுத்தி வச்சிருப்பான். இப்ப அவன் சொன்ன உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துருது, அது மறந்துருது. இவனுக்கு பல பிறவியில அதை பத்தி தெரியாது. சொன்னாதான் அவன் எடுத்துக்கிறதுக்கு வழி இல்லை. நீ வந்து வையம்பட்டியில ஜவுளி கடையில இருக்க. நான் ஜவுளி கடையை பத்தி பேசும்போது உனக்கு எனக்கு அனுபவம் இருக்கனால ஜவுளி கடையை பத்தி, ஜவுளி கடைன்னு என்னன்னே தெரியாது. நான் பேசணும்னா
பேச கேட்ப. ஆமா, ஆனா புரியாது. அப்படியே விட்டுட்டு போயிரு, புரியாது. புரியாத காரணம் என்னன்னா அனுபவம் இருக்கு. அப்ப எல்லாருக்கும் பல பிறகு அனுபவம் இருக்கவங்கதான் ஆன்மீகத்துக்கு ஈஸியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வர்றது இல்லை. ஆமா, ஆன்மீகத்துல லிங்காக இருக்க காரணம் என்ன, பல பேருக்கு இது விட்டுருப்பான். இந்த பிறவில நம்மளால போய் முடிச்சுக்க முடியாது. அதனால இந்த பிறவியில வந்து ஈஸியா வந்துருது. உடனே எல்லாம் வந்து சொல்லி எவனும் கேட்ட மாட்டான். கண்டிப்பா சார். எந்த இதுவும் கேட்டணும். இதெல்லாம் வந்து நம்ம ஜோதிடத்திலேயே என்ன சொல்றான்னா, மனிதனுடைய உபாதைகளை போக்குறதுக்காக முதல்ல வழி தேடி உடல் சரி பண்ணிக்கிறது. சரி பண்ணிக்கலாம். மனிதனா பிறந்தவன் வந்து முதல்ல என்ன செய்யறான், அந்த அறிவு, அந்த ஜீவன் வந்துருது, அம்மா கிட்ட ஜீவன் வந்துருது. ஜீவன் வந்த உடனே என்ன செய்யுது, என்ன விழிப்புணர்வு கொடுக்குது, மனம் வந்துருது. வழிங்கிற உணர்வு, எனக்கு வலிச்சா உனக்கு வலிக்கும்ல, வழிங்கிற உணர்வுகளை வந்து முதல்ல புரிய கடத்துது. வழிங்கிற உணர்வுகளை தான் அது முதல்ல ஆட்படுது. அப்ப முதல்ல தீர்க்கக்கூடியது எது, வழி. வழி இல்லாம இருக்கணும். வழியை தீர்க்கிறதுக்கு தான் முதல்ல முயற்சி பண்றது. அந்த அறிவு முதல்ல முயற்சி பண்றது வழி தீர்க்கிறது. தேகம் இருந்தாலும் பிரச்சனை இருக்கு. கர்மாவுக்கு தேகம் வந்தது. நீ எப்படி இருந்தீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வயசானவன பிரச்சனை வரும், வரதும் செய்யும். கர்மா அந்த தேகத்தின் வழியா தான் வருது. அப்ப நீ என்ன செய்யுது, நமக்கு வந்து அந்த தேக உபாதை வரும்போது நமக்கு வந்து என்னன்னா அந்த ஜீவனை விட்டுருவோம். நான் இப்ப நேருக்கு சொன்னேன்ல, ஜீவனை விட்டுறாரா அப்படின்னு. ஜீவன் விட்ட உடனே ஆடு மாடா ஜீவனை விட்டுருவான். அது கவனம் வராது, மேல கவனம் போயிடும். அதனால அந்த வழியை நிவாரணம் பண்றதுதான் அந்த ஜோதிடத்துல கொண்டு வந்து மருத்துவத்தை கொண்டு வந்து, மருத்துவத்துல பெரிய ரகசியம் என்னன்னா, அவனுக்கு மரணம் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் தான் காரணம். ஒரு பெரிய கோட்டைக்குள்ள போகணும்னா அந்த ஒரு பாதையை உடைச்சு விட்டா அப்புறம் பூந்துருவான், எல்லாம் ஈஸியா போயிடலாம். அந்த மெயினானது 6ஆம் இடம், ரோகம், பிடிப்பு, அப்ப அந்த காலத்துல சித்தர்கள் ஞானி என்ன செஞ்சான், அந்த 6ஆம் இடத்து அந்த தாதுவை வலுப்படுத்தினான். 6ஆம் இடத்துக்காக அந்த கதவை வலுப்படுத்த மாதிரி வலுப்படுத்தி அதுக்கான மருந்துகள், பாசான மருந்துகள் சாப்பிட்டான். இந்த பாசான மருந்துகள் வந்து கரெக்டா சுத்திகரிப்பு பண்ணோம்னா நமக்கு பயன்படும். சரியான சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஆள் இல்ல. இந்த பாசான மருந்துகள்ல வந்து இவங்க வந்து சித்தர்கள் வந்து விட்டுட்டு போனாங்க. இதுதான் இந்த விஞ்ஞானத்துல இன்னைக்கு இவங்க எடுத்துட்டான். அலோபதி பூரா அந்த பாசான மருந்து மாதிரி தான். அது என்ன செய்யும், ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு இன்னொரு பிரச்சனை உண்டு பண்ணிருக்கு. அதனாலதான் இவங்க விட்டாங்க. பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக பிடிச்சி வச்சுட்டான். வந்து மூலிகை மருந்து தான் லேட் ஆகும். சாமானியமா கேட்காது, லேட்டா தான் கேட்கும். ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பாசன உடனே சரி, ஆனா பக்க விளைவு உண்டாக்கி விட்டுரும். அதான் வந்து எப்படின்னா, இப்போ தோல்ல ஒரு ஈவுக்கு ஒரு சாட்டையில அடிச்சேன்னு வச்சுக்க, ஈ ஓடி போயிடும். வலி சாட்டை அடி இருக்குல்ல, அது தழுவு இருக்கு. கண்டிப்பா சாமி. ஆனா மக்கள் என்னன்னா அந்த உடனே வலி ஓட்டுறதுக்கான வழிதான் பாக்குற, சாட்டை அடி வைக்காம பொறுமையா விரட்டுறதுக்கான வழியை பாக்குறது இல்ல. அதே சித்தர்கள் சொல்லாத விஷயங்கள் கண்டிப்பா அந்த மனதை இப்படி நம்ம செயல்படுத்தலாம், இப்படி இது பண்ணலாம் விஷயங்களை பூரா ஒவ்வொரு கவி ஒவ்வொரு இதுகளையும் சொல்றான். சொல்லிருக்காங்க. சந்திரனும் சூரியனும் தான் போக வனத்தை நின்று கலைப்பாரு என்ன. சந்திரனும் சூரியனும், சந்திரகலை சூரியகலை, இந்த ரெண்டுலதான் நமக்கு சுவாசம் ஓடுது. ஆமா, இந்த ஓடுறதுனால நாடிப்பிழை வந்து நம்ம செத்து போறோம். இந்த ரெண்டையும் தவிர்க்கிறதுக்கு தெரிஞ்சுட்டான். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் மின்னல் ஆகையால் மங்கி மாறுதே மானிடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை போத வல்லீரில் பொங்கை பங்கரோடு கூடி வாழ்றவங்கிறான். சூரியகலை சந்திரகலை ஓடுது. அப்ப நமக்கு என்ன விஷயங்கள் வருது, ஞாபகங்கள் வருது, எல்லாம் வருது. கண் பாக்குறோம், எல்லாத்துக்கும் பிராணம் ஓடுது. அப்ப என்ன ஆயிருது, அதை ஒடுங்கும் போது தூங்கிறோம். தூங்கும் போது சுவாசமா இருக்கு, உள்சுவாசம் ஓடுது. உள்சுவாசம் தான் சொல்றான். அந்த உள்சுவாசம் ஓடும் போது நம்ம தூங்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உள்சுவாசம் ஓடும்போது தூங்கிறோம். தூங்கும் போது நமக்கு விழிப்புணர்வு வந்தா அதுதான் தவம்.
அது வந்துடுச்சுன்னா அவனுக்கு ஞானம் வந்துடும். இந்த ஆசைகள் போயிடும். ஆசைகள் போயிடும். சுத்தமான ஞானம் வந்துச்சுன்னா ஆசைகள் போயிடும். அது சுழுமுடியில ஓடுற போது அந்த நினைவு வரணும். ஆமா, தூங்கும் போது கண்டிப்பா சுழுமுனை ஓடுமா சாமி? ஆமா, அதான் குறைச்ச வருது இல்ல. ஆமா, குறைட்ட வருது. ஆமா, மனம் மட்டும் நிலைக்கு போயிருக்கு. நான் இதே ஒரு டாக்டர் சொன்னாரு, தூங்கும் போது அவங்க பேசுறது நல்லா இருக்கு. எப்படின்னா அந்த சுழுமுனையில ஓடும்போது என்ன ஆகுது, மனமற்ற தன்மைக்கு போயிருது. மனமற்ற தன்மைக்கு போகுது. அப்ப எங்கே அவங்க உடல் என்ன ஆகுதுன்னா தோய்வுறுது, குளகுளன்னு ஆயிருது. அப்ப அந்த மசில்ஸ்கள்ல காத்து போகும்போது சத்தம் வருதுன்னா சொல்றது நியாயம். அப்ப சொல்றோம் மசில்கள் சுருங்குறது காரணம் என்னன்னா சொல்றது தெரியாது. மனம் இல்ல, மனம் அடங்கிருச்சு. மனம் அடங்கிருந்தா அதை சொல்ல மாட்டாங்கிறாங்க. எதிர்முறையா தெரியாதுல்ல சாமி, எதிர்முறையா சொல்றாங்க. அது அப்புறம் மனம் செயலற்று போகும்போது அந்த இடத்துல தொய்வு வரும். தொய்வுறதுனால வருது. சரிதான். அப்ப எல்லாமே அந்த தூங்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கொடுக்குற ஆண்டவன் கொடுத்தா ஞானம் வந்துடும். ஆமா, அதுதான் சீக்ரெட்.